அந்த மாதிரி ஒரு காட்சியை உடையவன். அவனுக்கு பேர் என்னன்னா அங்கிரன் என்று அறை தரு நாமத்தான். ஆக அங்கிரன் என்ற ஒரு பெயரை உடையவன். இது புராணத்துல ஒரு பாத்திர படைப்பு. எனவே புல்லிய வாழ்க்கையன் என்று தொடங்கி அங்கிரன் என்ற ஒரு பாத்திரத்தை ஆசிரிய பெருமகனார் கச்சியப்ப முனிவர் காட்டியுள்ளார் என்பதை கொஞ்சம் அன்பர்கள் நாம நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு அவன் வாழ்க்கையை 3வது பாடல்ல காட்டுகிறார். 3வது பாட்டு காமிங்க. தக்க காதல் மனைவியர் தாம் பலர் மக்கள் பற்பலர் மன்னும் உரிமையும் ஒக்கலாரும் பல உடங்கு அன்முறை தொக்க செல்வம் துவந்துருவைகினான். எளிமையான பாட்டு. தகுதி வாய்ந்த மனைவியர். அந்த மனைவி தகுதியாக இருந்த காரணத்தினால பலர் அவர்களுக்கு மக்கள் கிடைத்தார். பொதுவாகவே பிள்ளைகள், மனைவி, குடும்பம் இவையெல்லாம் வினைக்கு ஏற்ப அமையும் என்றுதான் நம்முடைய சாஸ்திர நூல்கள் நமக்கு சொல்லுகின்றன. அந்த முறையில தக்க காதல் மனைவியர் தகுதி வாய்ந்த அவர்களுக்கு மனைவி கிடைக்க பெற்றது. பிறகு பலர் மக்கள், ஆமா பல மக்கள். அதன் பிறகு பற்பல உரிமை சுற்றத்தார். நல்ல தொடர காட்டார் பாருங்க. பற்பல மன்னும் உரிமையில் பற்பல உரிமை சுற்றத்தார்கள் ஒக்கலாரும் பலர் உடன் அங்கு அன்முறை. ஆக மனைவி, பல மக்கள், பல சுற்றத்தார்கள் எல்லாம் அங்கே நெருங்கி வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்கிற அந்த சூழலில் தொக்க செல்வம் அவங்க தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் அங்கே இருந்தது. துவன்றுருவைகினான். அவன் துவன்றுறுதல்னா அவன் நல்ல செல்வத்தோடு அவன் வாழ்ந்தான். அது ஒரு சொல்லு போட்டா தொக்க செல்வம். அவன் வாழ்க்கைக்கு மிகுதியான செல்வத்தை பெற்றே அவன் வாழ்ந்தான். அடுத்த பாட்டு. அடையலாக்கு அரியேறு குரல் அன்னவன் படைகள் ஏந்தி பலர்தனை சூழற நடைபெயர் செல்லும் மாந்தர்கள் நன்பொருள் அடைய வப்பிக்கொண்டு அங்கனம் வாழும் நாள். அடையலர் பகைவர்ந்து பொருள்கள். அடையலர் புறங்கள் மூண்டெரித்தான். தேவாரத்துடன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடையலர் இறைவனுடைய கருணையை உணர்ந்து தன்னை அடையாத முப்புராந்திகள். இங்க அடையலை என்பது பகைவர். அந்த பகைவருக்கு ஆரி ஏறு முரள் அன்னவன். அரின சிங்கம்னு பேர். அதாவது ஆண் சிங்கத்தை ஒத்தவன். அரி ஏறு முரள் அன்னவன் படைகள் ஏந்தி நல்ல படைக்கருவிகளை தன்னிடத்திலே வைத்திருந்தார். பலர் தன்னை சூழ்ந்தர தன்னை சூழ்ந்து பலரும் சேர்ந்து இருக்க ஒரு கூட்டமாக இருந்து நடைவெயில் செல்லும் மாந்தர்கள். அந்த இவன் வாழுகிற பகுதியின் வழியாக வழிப்போக்கர் செல்வார்கள். அந்த வழிப்போக்கருக்கு நடைவெயில் செல்லும் மாந்தர்கள் வழிப்போக்கர்கள் செல்லுகிற பொழுது நன்பொருள் அடைய வப்பிக்கொண்டு, ஆமா நல்ல பொருள் இவனுக்கு கிடைப்பதற்காக அவன் என்ன செய்வான்? எல்லாவற்றையும் வழிப்பறை செய்து கொண்டு வாழ்ந்தான். வவ்வுதல் திருடுதல் பொருள்கள். அடைய வப்பிக்கொண்டு அங்கனம் வாழுநாள். அப்படி ஆண் சிங்கத்தை ஒத்த நிலையிலே பகைவருக்கு இருப்பவன், படைக்கருவிகளை கையிலே கொண்டிருப்பவன், வீரர்கள் பலர் தன்னை சூழ்ந்து வர வழிப்போக்கர்களின் இடத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வழிப்பறி செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார். அப்படி வாழுகிற நாளில் 5வது திருப்பாடல். கூர்த்த செல்வம் கொழித்திடும் மாமக தீர்த்தமும் தீர்த்தம் ஆடவும் மன்றல்கள் செய்யவும் ஓர்த்த சுற்றமுடு. 5வது பாட்டு காமிங்க.
ஒள்ளிய அந்தனர் போர்த்த ஓகையில் ஆற்றிடை பொதுவ. அப்படி அந்த வங்கதேசத்துல மலைக்கு பக்கத்துல இருக்கிற காட்டிலே இந்த வேடன் மனைவியோடு பிள்ளையோடு சுற்றத்தாரோடு வாழ்ந்துகிற அந்த பகுதி வழியாக நல்ல செல்வம் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்தணர்கள் மாமக தீர்த்தம் ஆடுவதற்காகவும் அந்த கோவிலிலே பக்கத்திலே இருக்கிற இடங்களிலே போய் திருமணம் செய்வதற்காகவும் சுற்றத்தார்களோடு அந்த வழியே சென்றார்கள். அந்த வழி என்ற சொல் ஆறு என்று பொருள். ஆற்றிடை வழி. கூர்த்த செல்வம். கூர்த்த என்ற சொல்லுக்கு மிகுதி என்ற பொருள். கூர்த்தன்மை ஞானத்தால் கொண்டறிவு கொண்டுணர்வார் தம் கருத்தில். கூர்த்தமை ஞானம் மிகுதியான உண்மை அறிவால். அது என்ன மிகுதியான முன்னறிவு? பதியறிவு என்று அங்கு உரை செய்ய வேண்டும். ஆக மேல தொக்க செல்வம்னு காட்டினார் 3வது பாடல்ல. இங்க கூர்த்த செல்வம் கொளித்திடு மாமக மிகுதியான செல்வங்கள் உடையவர்கள் மாமக தீர்த்தம் ஆடவும் மன்னர்கள் செய்யவும். அங்கே மாமக தீர்த்தம் ஆடுவதற்கு வங்கதேசத்துக்குள்ள திருமணம் செய்யவும் ஓர்த்த சுற்றத்தோடு, ஆமா, நல்ல மனமொத்த உறவினர்களோடு உடன்பிறந்தவர்களோடு ஒள்ளிய அந்தனர். ஒள்ளிய என்று சொன்னால் தெளிந்த என்று பொருள். நன்மையான ஒள்ளிய அந்தனர் போர்த்த அப்படி சுற்றத்தோடு போனாங்க. போகும்போது எப்படி போனாங்களாம்? ஓகை. நல்ல சொல் தொடருங்க. ஓகை. ஓகை என்பது மகிழ்ச்சி என்ற பொருளை குறிப்பது. ஓகை ஆற்றிடை போதுவர். ஆக கூர்த்த செல்வம் கொடிச்சிடும் நல்ல மிகுதியான செல்வங்கள் மிக்கிருக்கக்கூடிய மாமக தீர்த்தமாடவும் மன்றல்கள் செய்யவும் ஓர்த்த சுற்றம். சுற்றத்துக்கு அடப்பட்டார் பாருங்க. ஓர்த்த சுற்றம் ஆராய்ந்த சுற்றம். நம் வாழ்க்கையிலே நன்மைப்படுத்துவதற்கு துணையாக இருப்பவர்களை நாம் உடம்பிக்க வேண்டும். அத ஓர்த்த சுற்றம்னு பேர். சுற்றமோடு ஒள்ளிய அந்தனர் தெளிவான அந்தணர்கள் போர்த்த ஓகையில் அப்படி போகிற பொழுது மகிழ்ச்சியாக அந்த வழியே சென்றார்கள். அடுத்த பாடல் 6வது பாடல். சுடர் மணிக்கலனும் தொகுமாடையும் படல் பரிக்குலம் பலட்டேற்றின் மேல் இடு பொருள் பல முடையும் இண்டுர அடவி முக்கு முடுக்கல் அடுத்தனர். அப்படி வெளியில போகிற பொழுது அவர்கள் அணிகலன்கள் அளித்திருந்தார்கள். அந்த அணிகலன்கள் எப்படி இருந்தது? சுடர் மணி கலன் நல்ல ஒளிவிடுகின்ற மணிபதிக்க பெற்ற அணிகலன்கள். தொகும் ஆடையும் மிகுதியான ஆடைகள். படர் பரி குலமும், ஆமா, ஆக மிகுதியான ஆடைகள் பொன் ஆகிய மூட்டைகள் பகட்டு ஏற்றின் மேல் எருதுகளின் மேல ஏற்றிக்கொண்டு. இப்பெல்லாம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, லாரி இருக்கு, மினிடோர் இருக்கு. அப்பெல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை கொண்டு போக வேண்டும் என்றால் எருதை பயன்படுத்துவார்கள், எருமையை பயன்படுத்துவார்கள், இன்னும் பாலைவனத்துல ஒட்டகத்தை பயன்படுத்துவார்கள், சிலர் யானையை பயன்படுத்துவார்கள். இந்த யானை எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழனுடைய மகன். அவன் என்ன செய்தான்? புதிதாக ஊர் செய்தான். அந்த ஊரை புனிதப்படுத்துவதற்கு கங்கையில போய் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினான். படைபலத்தோடு அவன் கங்கை சென்றான். அங்கே இருப்பவர்களை வென்றான். இப்ப கங்கை கரையை அடைந்து வெற்றி கொள்ள வேண்டும். அவன் என்ன செய்தான்? பாலங்கட்டல, மரம் போட்டு நடக்கல. இவனுக்கு இருக்கிற யானைப்படை இருக்கிறது பாருங்கள்.
அது கங்கை ஆற்றுல வரிசையா நிறுத்தினாராம். கங்கை உங்களுக்கு எவ்வளவு பிரவாகமா வரும்னு தெரியும், எவ்வளவு அகலமானதுன்னு தெரியும். அந்த கங்கை ஆற்றுக்குள்ள யானையை நிறுத்தினான். அப்ப கங்கை ஆற்றை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உடையது அந்த யானைகள். யானையை வரிசையா நிறுத்தினானா படைகள் எல்லாம் யானையின் மேல ஏறி அந்த பக்கம் போயிடுச்சோம். எவ்வளவு பெரிய வீரமுடையவர்கள், சிந்தனை உடையவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே படற்பரி குலம் 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 பகட்டு ஏற்றின் மேல் எருதுகள் மேல ஏறி இடுபொருள் பல மூடையும் அவைகளை எல்லாம் எருதின் மேல ஏற்றி அது ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு, எருது மேல பாத்தீங்கன்னா நடுவால திமிழ் இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் மூட்டை, இப்படி கொஞ்சம் மூட்டை, இப்படி ரெண்டு பக்கம் போட்டு போவாங்க. ஆமா. ஈண்டுற அடவி புக்கு முடுக்கர் அடுத்தனர் அப்படி அவர்கள் அவைகளை எடுத்துக்கொண்டு காட்டு வழியா சென்றுகிற பொழுது முடுக்கர்ன்னு பேர். முடுக்கர்னா மூளைன்னு பேர். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் நாடனும் காடனும் தொடர திண்ணன் ஒரு பன்றியை துரத்தி கொண்டு போகிறார். ஒத்த பன்றி. அது ஒரு இடத்துல வேகமா ஓடுகிறது. இவர்களும் ஓடினார்கள். ஒரு இடத்துல ஒரு முடுக்கர் வந்து விட்டது. அதுக்கு மேல பன்றி எங்கேயும் போக முடியல. அந்த இடத்துல அம்பையை தான் திண்ணன் என்று சேக்கிழார் காட்டக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்படி ஒரு மூளை, ஒரு முடுக்கு வந்தது. அப்படி வந்தவுடனே 7வது பாட்டுக்குவாங்க. செவி ஈதன தேர்ந்து அடுத்து அங்கிரன் இவெல்லாம் கவர்தற்கு இதுவாமென அவ்வியம் புரிந்து யாரையும் மாய்த்து எலாம் பவ்வி ஏகி தன் வாழ்வதி நன்னினான். செவ்வி ஈதன நல்ல சொல்லுங்க. இதுதான் சரியான வாய்ப்பு. உலகத்துல 2 இருக்குது. தவறு பண்றதுக்கு இதுதான் வாய்ப்புன்னு ஒரு இடம் இருக்கிறது. நல்லவனாகிறதுக்கு இதுதான் வாய்ப்புன்னு இருக்கிறது. நல்ல புத்தி வந்தால், நல்லாசிரியர் கிடைத்தால், நல்லோர் பழக்கம் கிடைத்தால் நல்ல வாய்ப்பை ஒருவன் பயன்படுத்துவான். தீய எண்ணம் வந்தால், தீய புத்தி வந்தால், தீயோர் தொடர்பு இருக்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் தீயோனாவான். இந்த புராணம் சொல்லுகிற பொழுது ஊடால இந்த கருத்தையும் நாம் சிந்தித்துக் கொண்டு போவதுதான் கேட்பவர்களுக்கு நலம் பெயர். அதை விட இலக்கியங்கள்ல சொன்னார்கள் தமிழர்கள், சான்றோர் சான்றோர் பாலரார், சாலார் சாலார் பாலர். எத்தனையோ வகுப்புகள் நடைபெறுகின்றன. கோபத்தை அடக்குவதற்கு, அறிவை வளப்படுத்துவதற்கு, பொறுமை காப்பதற்கு, வீடுகளிலே நாம் இணைப்போடு இருப்பதற்கு, தருமங்கள் செய்வதற்கு, இவை எல்லாம் ஒருங்கே இருப்பது புராணம். இதற்கு மேல ஒன்று இருக்கிறது. இவையெல்லாம் படைத்து உயிருக்காக கொடுத்தானே ஒரு பெரியவன், கடவுள். அவரையும் தெளிவுபடுத்துவதுதான் புராண கதை. எனவே உயிராகிய நமக்கு விளங்கும்படியாக காட்டுகிற முறையிலே நூல்கள் அமையப்பெற்றன. அந்த முறையில் இந்த நூலில் அமையப்பெற்ற அந்த பாத்திரம் அங்கிரம். செவ்வி இதென இது நல்ல வாய்க்கன தேர்ந்தெடுத்து அடடா இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. ஆமா, நாட்டுல பாத்தீங்கன்னா வாகனங்கள்ல போகிறோம், விபத்தாய்விடும். அவர்கள் மேல இரக்கம் காட்டி அவரை மருத்துவமனை கொண்டு போய் அவன் பொருளை ஒப்படைக்கிறது ஒரு பெரிய தருமம். இப்ப அவர் மூச்சு பேச்சில் இருக்கிறார். இந்த நேரத்துல கையில் இருப்பது, காலில் இருப்பது, பையில் இருப்பது எல்லாம் எடுப்பது ஒரு அறிவா? எண்ணி பாருங்க. அப்படி எடுப்போமே ஆனால் அந்த காசு எத்தனை நாளைக்கு இங்கே தக்கும்? அது தெரியல பாருங்க நமக்கு. இதுதான் அறியாமை. அதையெல்லாம் இதுல காட்டப் போகிறார் முனிவர் பெருந்தகை. செவ்வி இதன தேர்ந்தெடுத்து ஆஹா இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று கருதி அங்கிரன் அங்கே சென்று இவ்வெல்லாம் கவர்தற்கு இதுவாமென அவற்றை எல்லாம் கொள்ளையடிக்க விரும்பினான். அபியம் புரிந்து, அபியம் பொறாமை,
இது பெரிய ஒரு நோய்க்கு. பொறுத்தல் இல்லாமை, பொறுத்தல் இல்லாமை, பொறாமை என்று வந்தது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம். அண்ணன் உயர்வை காட்டி தம்பிக்கு பொறாமை, தம்பியை காட்டி அண்ணனுக்கு, பக்கத்து வீட்டுக்கார பார்த்து நமக்கு, இப்படி வீட்டில் நாட்டில் இப்படி எத்தனை நடக்கிறது. அவ்வியம் புரிந்து யாரையும் மாய்த்து, அந்த பொறாத மனம் உனக்கு வந்து சேர்ந்துருச்சு. என்ன செய்வது? அது வந்த உடனே அனைவரையும் மாய்த்தான். எவ்வளவு பெருசு பாருங்க. என்ன காரணம்? இவனுக்கே மிக்க செல்வம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம், தொக்க செல்வம். ஆனாலும் அந்த அணிகலன்கள், அந்த ஆடைகள், அந்த உடைகள் எடுக்கணும், அவர்களுக்கு இருக்கிற வார்த்தைகளுக்கு பொருட்கள். அப்போ மனிதனுக்கு தீய செயல் வருவதற்கு அடிப்படை பொறாமை. ஒரு நோய் வருவதற்கு அடிப்படை எது? சளி பிடிக்கிறதா? 5 தும்மல் அடிச்சதே இவன் படுக்க போறான்னு அர்த்தம் இல்லையா? அந்த பொறாமை ரொம்ப கஷ்டம். அந்த பொறாமைக்கு பாவின்னு பேர் வைத்தார். அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீ ஒளி வைத்து விடும், ஒரு மனிதனை நாசமாக்கிவிடும், மனித நேயத்தை படித்து புரட்டி போட்டுவிடும். எனவே இந்த வேடனுக்கு, அங்கிரனுக்கு அவ்வியம் புரிந்து யாரையும் மாய்த்து எல்லாம் வவ்வியே, எல்லா பொருள்களையும் கொள்ளையடித்தான். தன் வாழ்வதை நன்னினான், கொள்ளையடித்துக் கொண்டே தன் வீட்டை சுழடுத்தான். இந்த வவ்வுதல்னா என்ன சொல்றது? வலிமையா பொருளை பிடுங்குதல். 8வது மக்கள் ஒக்கல் அறிந்து மதி பொருள் தக்க நன்று நமக்கு தகினும் இம்மிக்க செல்வம் கவர்ந்து விடாது எல்லாம் உட்காவி முடிந்தன் ஆகலாம். மக்களும் இதை அறிந்தார்கள். வேடனா போனா கேட்கணும் இல்லையா? இந்த மிகுதியான பொருள்கள், மலி பொருள் தக்க நன்று நமக்கு தகினும். எப்படி மனைவி பாருங்க, எப்படி பிள்ளைகள் பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்களாம்? மக்களும் பிள்ளைகளும் உறவினர்களும் இந்த பொருள் எப்படி வந்தது என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால் அவங்க சொன்னாங்க, நமக்கு தக்கதன்று. இப்படி ஒருத்தரை பகைத்துக் கொண்டு வாங்குகிற பொருள் நமக்கு ஏற்றதன்று. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க. இந்த உண்மை தெரியாம முனிவரை பாடியிருக்கிறார். நாம கொலை பண்ண என்ன அப்படின்னு வாழுகிறவர்களை என்ன செய்ய முடியும்? இந்த உலகம் அப்படித்தானே சொல்லுது. திண்ணனாரே சிவபெருமானுக்கு உணவு கருவிதான் படைச்சார். நாம படைச்சா என்ன? அந்த அறியாமையின் உச்சகட்டத்தை என்னன்னு சொல்லுவீங்க? அவர்கள் சொல்லுகிறார்கள், மலி பொருள் நமக்கு தக்கதென்று தகினும் ஒரு சமயம் ஏற்றதாயன். இந்த மிகுதியான இம்மிக்க செல்வம், இந்த மிகுதியான பொருள்களை மட்டும் கவர்ந்து கொண்டு வாராமல், கவர்ந்து விடாது எல்லாம் ஒக்க ஆவி ஒழித்தனன். நீ இந்த செல்வம் நமக்கு தகுதி இல்லாதனாலும் கூட நீ விருப்பப்பட்டு இருப்பைய, ஆனால் திருடி வந்து தொலை, ஆனா கொண்டு போட்டு வந்து நிக்கிறையே. எப்படி குடும்பம் பாருங்க. மக்கள் அறிந்து சுற்றத்தார்கள் நன்மை எடுத்து சொல்ல வேண்டும், நண்பர்கள் நன்மை எடுத்து சொல்ல வேண்டும். மதிப்பொருள் தக்கதன் நமக்கு தக்கதன்று. இந்த மிகுதியான செல்வம் நமக்கு ஏற்றதன்று. ஒரு சமயம் தகினும்
சரி என்ன ஒரு நிலை ஏற்றதாயினும் இம்மிக்க செல்வம் கவர்ந்து இந்த செல்வங்களை எல்லாம் பொருள்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வராமல் அனைவர உயிரையும் எல்லாம் ஒக்காதி ஒளித்தனம் எல்லாவற்றையும் கொண்டுட்டு வந்து நிற்கிறானே. என்ன ஒரு எண்ணம் பாருங்கள். ஒளித்தனம் ஆதலால் நல்ல சொல்லுங்க. ஒக்க ஒக்க என்று சொன்ன முழுவதும் என்று பொருள். மிக அருமையா காட்டினார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனும் என் பெருமான் திருவடியை எண்ணினார். உன்னுடைய 9 வாசம் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டே. முழுவதும் ஆவி ஒளித்தனம் ஆதலால் அப்படி செய்த அந்த காரணத்தினாலே மீண்டும் தொடர்ந்து 9வது பாட்டில் முடிக்கிறார். வேந்தர் தேர்ந்து விழு குலத்தோடு என்னை சீட்டி மாற்பர் என திரண்டு ஒய் என காந்து கண்ணினராகி வளர்ச்சினார் சாந்தமில்லா தருகணினாந்தரை. அவங்க சொன்னாங்க, வேந்தர் வேந்தர்னா யாருங்கிறீங்க? தீமையை நீக்கி நன்மையை நிலைநாட்டு அரசன் இதனை பார்த்தால் விழுக்குலத்தோடு என சீட்டி மாய்ப்பர். நம்ம மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தையே பிடித்துக் கொள்ளுவாயா? வேந்தர் தேர்ந்து விழுக்குலத்தோடு எவை சீட்டி மாய்ப்பர் என துரண்டு ஆக குலத்தோடு பிடித்து கொன்று விடுவானே என்று தெருதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 5 எழுத்துல ஒரு ஞாபகம் இருக்கும். சி என்பது சிவத்தை குறிக்கும், வா என்பது அருளை குறிக்கும், யா என்பது தெருள் உயிரை குறிப்பது, யா என்பது உயிரை குறிப்பது. சி சிவம், வா அருள், யா உயிர், மா மறைப்பு சக்தி, மாய் ஆனா அறியாமை. அதுன்னு சொல்லுவாங்க, சிவத்தை பொருள் என்றும் வாவாகிய சக்தியை அருள் என்றும் யாவாகிய உயிரை திருள் என்றும் ஆகிய உயிரை மருள் என்றும் மாவாகிய ஆணவத்தை இருள் என்றும் சொல்லுவார்கள். அப்ப பொருள், அருள், தெருள், மருள், இருள் உங்களுக்கு தெரியும். நான் மா என்கிற மருளையும் இருளையும் விட்டு வா அருளையும் பொருளையும் பற்ற வேண்டும் என்று தெளிதலால் அந்த உயிருக்கு தெளிந்து திரண்டு அவர்கள் தெளிந்தார். ஒய்யன காந்த கண்ணினராகி கலற்றினர். அவர்கள் தெளிவ தெளிச்சிட்டாங்க. மிகுந்த கோபத்தோடு சிவந்த கண்களை உடையவராய் சாந்தமில்லா தருகணினாந்தனை, சாந்தம் அமைதி அடக்கம் பேர், அடக்கம் இல்லாத பாவியை துரத்தி விட்டார்கள். நல்ல வேலைதான் செஞ்சிருக்காங்க இல்லையா? சாந்தமில்லா தருகணினா, தருகண்மை உடைய அங்கன் அவரை என்ன செய்தார்கள்? கலற்றினார், துரத்தினார்கள், வீட்டை விட்டு துரத்தினார்கள். அதுல ஒரு சொல் பாருங்க, தருகன். தருகன் என்பது அஞ்சாமை என்று வள்ளுவன் காட்டினார். அஞ்சுவது அஞ்சாமை வேதனை. நீங்க அறிவியல் பயப்பட வேண்டியவைகளை கண்டு பயப்பட வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை வேதனை. எனவே தருகன் அப்படி அஞ்சாது அவர் என்ன செய்தார்கள்? கலற்றினார், அவரை துரத்தி விட்டார்கள்.
பிறகு என்ன செய்தான் ஈது செய்குவரே என 10வது பாட்டு. அங்கிரும் பொதுவைய பொங்கிகள் யாமத்து காதி ஆகிய காற்றின் மக்கள் 3 சுற்றத்தோடு முற்றவே ஈது செய்குவரே இப்படி செய்வார்களும் என்று நினைந்தான் அங்கிரும். பிறகு என்ன செய்தான்? போது வைகிய பொங்கிருள் யாமத்து, போது என்பது பொழுதும் பொருள். பகல் பொழுது சென்ற பிறகு பொங்கிருள் ரொம்ப கும்பிட்டு இருள் வந்தது. யாமத்து, யாமத்துனா இருளுடைய நடுநிசையில காதி ஆறுயிர் காற்றினன் சுற்றத்தார்களையும் மக்களையும் என்ன செய்தார்? காதி, காதியில கோபம் கொண்டு காற்றினன், காற்றினன்னா அவர்களுடைய உயிரை போக்கினான். யாராக? மக்களை 3 சுற்றத்தவரோடு முற்றவே காற்றினான். தன்னுடைய சுற்றத்தார்களையும் மக்களையும் கோபித்து கொன்றார். அங்கியனுடைய புத்தி எப்படி போகுது பாருங்க. பின்னால வில்லன் கதாநாயகன் பாத்திர இந்த இலக்கியத்தை வச்சுதாங்க அமைந்தது. என்ன கதாநாயகனை கடைபிடிக்காம வில்லனை கடைபிடிக்கிற புத்தி வந்து நமக்கு சேர்ந்து விட்டது. பிறகு வில்லன் ஒருவார் திருத்தியனை பார்த்தாலும் திருந்தன் நினைக்கிறது. எனவே சுற்றத்தவரோடு முற்றவே ஆறுயிர் காற்றினன், காற்றினன் போக்கினான். அங்கரகன் எத்தனை கொலை நினைச்சு பாருங்க. 10 பாட்டுல இன்றைக்கு இருக்கிற செய்தித்தாளை விட மோசமா இந்த போக்குல முனிவர் பெருந்தலை காட்டுகிறார். 11வது பாட்டு. வாழ்ந்த வைப்பினை விட்டு பணந்தோறும் சார்ந்து தன் தொழில் தண்டாதி ஏற்றுவார் தன் கையில புறம் நண்டினான் ஆழ்ந்த நன்மை கண்டு ஆண்டு அசைத்தான். வாழ்ந்த வைப்பினை விட்டு, வைப்பினா குடியிருக்கிற இடம் பேர், தான் வாழ்ந்து வந்த இடத்தை விட்டு வனந்தோறும் சார்ந்து அங்கிருக்கிற காட்டுப்பகுதிகளுக்குள்ளேயே சென்றான். வனந்தோறும் சென்று தன் தொழில் தண்டாது இயற்றுவான். அப்படி காடுகள் தோறும் சென்ற பொழுது தன்னுடைய தொழில் வழிப்பறியை செய்யக்கூடிய தன் தொழிலை நீங்காமல் செய்து வந்தார். தன்னாது இயற்றுவான். தென் கையிலை புறம் நம்பினான். அந்த காலத்துக்குள்ள வருகிற பொழுது தென் கையிலாயம் என்று போற்றப்படக்கூடிய கோவை மாநகரிலே மேற்கு பகுதியில இருக்கிற வெள்ளியங்கிரி மலைக்கு வந்தான். தென் கையிலை புறம் நன்னினான். ஆர்ந்த வன்மை கண்டு அங்கு அசைத்தான். அங்குள்ள வளத்தை கண்டான். அங்கேயே தங்கினான். அரோ, அரோ என்பது அசை. ஆக அந்த இடத்திலேயே தங்கினான். 12வது திருப்பாடல். யம தூதர்கள் எண்ணிலரோரும் பயிரன் கொண்டு படர்ந்தன தோற்றத்தா பயிர் கொண்டு படர்ந்தன தோற்றத்தான் உயர் விளங்கும் பொன் புட்களும் நிச்சம் பயிரடங்கவதை துணலாயினான். இவ எப்படி இருந்தானா? யமதூதர்கள் எண்ணில ஓர் உறுப்பெயரும். ஒரு யமதூதம் வந்தாலே முடியாது. யமதூதர்கள் பலர் ஒரு வடிவம் கொண்டதை போல தோற்றத்தை உடையவன். என்ன போல உடம்பு, வாழ்க்கை எல்லாமே. அவன் முனிவர் பெருந்தலை பார்த்திருக்கான். அவன் எப்படி இருப்பான்? யமதூதர்கள்
பலர் ஒன்று சேர்ந்து வந்தால் எப்படி வடிவம் இருக்குமோ அப்படி ஆயினான். எமதூதர்கள் எண்ணிலர் ஓர் குரு பயிரன் கொண்டு பல தோற்றத்தான். அவருடைய தோற்றம் எமதூதர்கள் பலர் ஒருவராக வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார். உயர் விலங்கும் ஒன் புட்களும் நிச்சயமும் பயிரடங்க அவதை துணலாயின. நல்ல விலங்குகள், பறவைகள், புட்கள்ல பறவைக்கு நல்ல பறவைகள், உயர் விலங்கும் பொன் புட்களும் நிச்சயமும் நாள்தோறும் இருக்கு. வயிறடங்க தான் வயிறு நிறைய பதைத்தின கொன்று முனலாயினால் கொன்று தின்றான். அம்மா சொல்லும் போது கேட்கும் போது என்ன தோணுகிறது? எனக்கு தோன்றதை நான் சொல்லட்டுமா? ஐயையோ, இப்படி எல்லாத்தையும் கொள்ளாது, இது பாவம் இல்லையா அப்படின்னு தோன்றியா? அங்கே வழிப்பறி செய்து கொண்டான். எடுத்து சொன்ன மக்களையும் உறவினரையும் இங்க வந்து பறவையை கொண்டு வயிற்று பிழைப்பு செய்ய. அப்ப நமக்கு இதை கேட்ட உடனே அடடா 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 என்ன இப்படி தோணுதா இல்லையா? இதிலே இருந்து ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உயிரை செகுத்து நாம் உண்ணக்கூடாது என்று நீங்க 10 பேர் கூட்டி ஒரு ஆட்டை வெட்டி சாப்பிடுறீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு? வள்ளுவ பெருமான் சொன்னார், உலகத்துல நல்லது ஒன்றுதான். என்னன்னா ஒன்றாக நல்லது கொல்லாமை, ஒன்றாக நல்லது கொல்லாமை, அவிசொரிந்து 1000 வேட்டலை செகுத்து உண்ணாமை. என்ன திருக்குறள் எப்படி கொல்லாமை வலியுறுத்துகிறது என்று பாருங்கள். இப்படியாக 17 அற்றன துருவி ஆரழைத்து செய்வது ஓர்ந்து ஒருவர் படலாக விடுதலின் மருந்து நீண்டே வாழ்ந்தன மகளெல்லாம். அப்படி அந்த காட்டுக்குள்ள இவன் செய்தான், எல்லாவற்றையும் கொண்டு சென்று கொண்டிருந்தான். அந்த காட்டுக்குள்ள என்னாச்சு? மிருகம், மற்ற விகங்கம், விகங்கம்னா பறவைக்கு விகங்கம்னு ஒரு தமிழ்ல சொல்லுண்டு. ஆமா, விகங்கம் இது பழைய இலக்கியங்கள்ல வருகிற சொல்லாட்சி. அது நடைமுறையில கையாளப்படாததை முனிவர் பெருந்தகை நமக்கு அருளி இருக்கிறார். விகங்கம் பறவைகள், அற்றன இல்லாமல் போயிடுது. அவன் வாழ்ந்த பகுதிகள்ல பூரா கொண்டு துணி போட்டான் இல்லையா? துணி ஆறலை துயர் செய்வது ஓர்த்து அந்த வழிகளை பாய்த்தான். ஆறலைத்தல்னா வருகிற மக்களிடத்திலே விழிப்புரை செய்யும். ஆறலைக்கல்வர்னே பேர். துருவி ஆறலைத்து உயர் செய்வது ஓர்ந்து ஒருவரும் படராமை. அந்த வழியில யாராவது போனால் வழிப்பறி செய்ததை அறிந்து யாரும் அந்த வழியில் செல்லவில்லை. மருகு நீனறி மாய்ந்தனமாடெல்லாம் அங்கு செல்லக்கூடிய வழிகள் மாடுன பக்கம் நிறுத்தும், அவையெல்லாம் மறைந்தே போய்விட்டன. 16 ஆய காலையோர் அந்த குழி தாயமாகிய தாரமுடு அண்ணினான் மேய வேதியன் ஆவியை விட்டினான் தீயன் பார்ப்பனையை தெவ்வி ஏகினான். அத்தகைய சமயத்தில் ஆய காலை அப்படி இருக்கிற பொழுது ஓர் அந்தணன் அவ்வுழி தாயமாகிய தாரமுடு அண்ணினான். அந்த வழியில ஒரு அந்தணன் மனைவியோடு வந்தான்.
மேய வேதியன் ஆவியை வீட்டினான். அந்த அந்தணனுடைய உயிரை போக்கினான். மேலும் தீயன் பார்ப்பனை தெவ்வி ஏகினான். மேலும் அந்த பார்ப்பனியை வழியில் கடந்து கொண்டு சென்றான். பிறகு என்ன ஆயிற்று பாருங்கள். தனது இருக்கையை சார்ந்து பார்ப்பனி இனிது தன் வழி ஏவல் இயற்றுற நனி ஒருத்து அச்சுறுத்தி பண்ணினான். அனைய அங்கிரன் ஆங்கொரு நாளையும் தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்தான். அந்த அந்தனரோடு வந்த மனைவியை கூட அழைத்துட்டு போனான். தன்னுடைய வழி ஏவல் செய்ய நல்லா தண்டித்தான், பயப்படுத்தினான், சித்தத்தை வளர்த்தான். அப்படி வருகிற காலத்தில் ஒரு நாள் வேட்டையாட 16வது பாட்டு விளைந்து தனுகொடு காட்டின் ஏகி கதந்து திரிந்தனா பாட்டும் தாகும் பற்பசி ஈட்டமும் கோட்டிக் கொள்ள உழைந்தனும் மீட்டனும் அப்படி வாழ்ந்து வருகிற நாள் ஒரு நாள் வேட்டையாடி விளைந்து தந்து கொண்டு வேட்டையாடுவதற்கு விரும்பி தனக்கு காட்டிற்குள் சென்றான். சென்று காட்டின் ஏகி ககழ்ந்து திரிதலான் அங்கு காட்டுக்குள்ள சென்றான். விரைந்து துறந்தான். தண்ணித்தான் அடித்தது. அதனால் தாகம் பாட்டியது, பசி ஈட்டம் வந்தது. தாகம் பாட்டியது, பசியும் சேர்ந்தது. கோட்டி கொள்ள குறைந்துடன் வருந்த மனத்தோடு கலங்கி திரும்பினான். அப்படி திரும்புகிற பொழுது இருக்கை நாடு கொண்டு 17வது பாட்டு ஏறுகின்றான் இடை வதுக்கை மென்கனி மந்தி மகிழ்ந்தோனான் தருக்கு நீழ்வழி கூடு தவழ்ந்து செல் ஒரு காஞ்சி ஒளி கண்டனம். தன்னுடைய இருப்பிடத்தை தேடிக்கொண்டு வந்தான். இருக்கை நாடிக்கொண்டு ஏவுகின்றான் இடை, தன் இருப்பிடத்தை தேடிக்கொண்டு சென்றான். அப்படி செல்லுகிற வழியில வருக்கைனா பலாப்பழம், மென்கனி மந்தி மகிழ்ந்தோன பலாப்பழத்தை பிளந்து உண்ணக்கூடிய சோலைகள் இடை. சோலை எப்படி இருந்தது? நல்ல பலாப்பழத்தை ஒரு மந்திய பெண் குழந்தை கடுமையான அது பிளந்து உண்ணக்கூடிய வழக்கமான சூழல். வருக்கை மென்கனி மந்தி மகிழ்ந்தோன ஒரு பெண் குரங்கு பலாப்பழத்தை பிச்சு அப்படியே அதை சாப்பிட்டு தருக்கு நீர் கொண்டு தவழ்ந்து செல்லும். அப்படி சோலைகள் சூழ்ந்த பகுதியில ஓடுகிற அழகான காட்சியார் உருக்குள் காஞ்சி. உரு என்பது நல்கியற்று. ஆக காஞ்சி ஒரு நதி கண்டனம். இதுல குரங்கு பலாப்பழத்தை சாப்பிடுவது ஒரு குறிப்பு பொருள் ஆசிரியர் காட்டு. அதாவது இந்த அங்கரன் என்பவன் உலகத் துன்பங்களை விட்டு நீங்கி நன்மை அடைய போகிறான். பலாப்பழம் வெளியில் உண்டு பாதுகாப்புடையது. அவற்றை நீக்கி குரங்கு கடையை எடுத்துள்ளது. அங்கே புறத்து மனத்தும் உள்ள உலகில் துன்பங்களை நீக்கி அவர் முக்தி அடைய போகிறார் என்ற குறிப்பு பொருளை சொல்லி காட்டுகிறார். இந்த ஸ்ரீமத சிந்தாமணியில முக்தி படத்தில் குரங்கு பலாப்பழம் பற்றிய செய்தி இதே போல வருகிறது என்று அந்நூலை படித்த உரையாசிரியர் பெருமகனார் காட்டியிருக்கிறார். எனவே காஞ்சி ஒளிமதி கண்டாலும் அந்த காஞ்சி ஆற்றை கண்டால் நாம் காஞ்சி ஆற்றை எண்ணால உள்ளத்தால பார்த்து இந்த வகுப்பை இதோடு திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு அடியனுடைய தண்டனிட்ட வணக்கம். ஐயா ஓதவமூர்த்தி ஐயா. ஐயா சிவாயம். சிற்றம்பலம். மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும்
பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க. காமரு வெள்ளி மல்ருள் கள்ணுதல் நடனம் வாழ்க. கோமனு நீதி வாழ்க. குவலயம் முழுதும் வாழ்க. கோமனு நீதி வாழ்க. குவலயம் முழுதும் வாழ்க வாழ்க.